ஹாய் வணக்கம். இன்றைக்கி என் செல்லக்குட்டிகிட்ட பர்த்டே, செகண்ட் பர்த்டே. ஸோ அதனால் நான் சாக்லேட் வேண்டுறதுக்கு போகிறேன். 7 மணி 8 மணிக்குள்ள வந்துடுவேன். நேரம் அதுக்கு வந்துடலாம். ஸோ அவள் எனக்கு கிடைச்சித்தான். அப்பா வந்து எல்லோரும் நம்பிட்டு இருக்கிறான். அப்பாவை எல்லோரும் ஏமாத்துறாங்க. அந்த விஷயங்களை எனக்கு அவள் கிடைச்சித்தான் எனக்கு புரிய வச்சவள். ஸோ பிறகேக்கில் எனக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு தந்து தான் என்னை மாற்றிருக்கிறாள். நான் எல்லோரையும் நம்புகிறா கூட, யார் வந்தாலும் நம்பிடுவேன். அதுகளில் இது இப்படி, சொந்தம் இப்படி, நண்பர்கள் இப்படி சொல்லி புரிய வச்சது. ஏன்னா நாங்கள் சின்ன அம்மா அப்பாவோட வாழாதபடியாக எங்களுக்கு வந்து அட்வைஸ் சொல்லி தரத்துக்கு யாருமே இல்லை. அதனால் எங்களோட இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம். அதை புரிய வைக்கிறதுக்காண்டி சில சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடந்தது. அதை உணர்றதுக்கு நான் வெளிநாட்டுக்கு என்ன அனுப்பி வச்சுக்கிறான் கடவுள். இங்கே இருந்து கொண்டு தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். வெளிநாடு வந்தது நான் இப்போ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ தான் எனக்கு யாருமே சொல்லித்தர விஷயங்களை என் அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறேன். கடவுளுக்கு நன்றி. ஸோ மகளுக்கு அப்படியே கால் பண்ணி கைதரட்டாம் அப்பாவை. ஸோ கொஞ்சம் கவலையாக இருக்குது. நிறைய இருக்கிறதும் தூரத்தில் இருக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தானே. நான் ஆசைப்பட்டேன் பொம்பளை பிள்ளை கிடைக்கணும், அதுவும் அம்மாவோட டேட்டில், அம்மாண்ட பிறந்தநாள் டேட்டில் கிடைக்கும்னு எனக்கு இப்போயே ஒரு கனவு இருந்தது. அதேமாதிரி அம்மா வந்து 2ஆம் மாதம் 10ஆம் தேதி பிறந்தவா. என்னுடைய செல்லம் வந்து 4ஆம் மாதம் 10ஆம் தேதி கிடைச்சிருக்கு. ஸோ கடவுளுக்கு நன்றி. நான் கேட்ட விஷயங்கள் கடவுள் எனக்கு தந்திருக்கிறார், கஷ்டமும் தந்திருக்கிறார். ஓகே, கஷ்டம் தந்தது நல்லதுக்கு தானே நான் நினைக்கிறேன். நிறம கஷ்டம் தந்தவர் நிறம அனுபவிச்சினான், சாக எல்லாம் போனான், அதிலேருந்து மீண்டு வந்த நான். இப்போ இனி என்ன வந்தாலும் கடவுள் நேராக வந்து கேட்டாலும் சாக மாட்டோம். அப்படி ஒரு டேலண்டில் இருக்கிறோம். ஸோ நன்றி, கடவுளுக்கு நன்றி. வேறு என்ன சொல்கிறது, சந்தோஷம். நான் இந்த வருஷம் கடைசிக்கு வருவேன். வந்தால் இனி அவங்கள விட்டு பிரிய மாட்டேன். நமக்கு காசு முக்கியம் இல்லை. நாங்கள் இனி ஊரில் வந்தால் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை செய்த நாங்கள் தான். ஆனால் வேலை குறை ஊரில் பவுன் வந்து 250 கிட்ட போதாகும். ஆனால் நாங்கள் வேறு வேலை செய்வோம். வேறு வேலை செய்யக்கூடிய மாதிரி நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் அந்த கட்டாயம் செய்வோம். தேடி வந்து வேலை தரக்கூடிய மாதிரி வேலை நாங்கள் செய்வோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன விரும்புகிறோம் வா, இல்லாட்டி போ, எனக்கு காசு எப்படி விளக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ ஓகே, நான் கடைக்கு போய்ட்டு கடையில் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு இதோட ஜாயின் பண்ணி போட்டு நைட்டு போடுறேன் வீடியோவா. ஓகே, பாய், see you. ஓகே, சாக்லேட் வேண்டியிருக்கு. 1/2 கிலோ சாக்லேட் வந்து 8 அளவுக்கு வேணும். 1 கிலோ 16 ரூபாவாம். 8 அளவுக்கு வேணால் 25 தொடக்கம் 30 பீஸுக்குள்ளே வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட கம்பெனியில் நாங்கள் ஒரு 26 27 பேர் இருக்கிறோம். ஓகே, எல்லோரும் கொடுக்க காணும். சின்ன ஒரு சந்தோஷம் தானே. அங்கே இருந்தால் வேறு லெவலில் இருக்கும் பாட்டி. இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் சம்பளம் கம்மி தானே, அதுக்கிட்ட மாதிரி எங்களோட சந்தோஷங்களை கம்மி பண்ணி நடந்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஸோ இதைத்தான் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே எந்திருந்து இல்லை, வெளியில் போய் எந்திருந்து இல்லையான்னு அவங்க கேட்டுறக்கூடாது. அதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஹேர் எடுத்து நடந்துக்கிறோம். செம்ம வெயில். இப்போ பாருங்கள் 7 மணிக்கு இல்லை. சில பேர் இப்போ யோசிப்பாங்க கண்ணாடி போடுறதுலாம் ஸ்டைலாக வந்துட்டாங்க. அப்படி இல்லை, வெயிலுக்காண்டி தான் கண்ணாடி யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன சொல்ல, இன்றைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு லீவு, நாளைக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது. ஓகே, பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.